இப்போ நீங்க தினமும் பாக்குற இந்த மரங்கள், மலைகள், விலங்குகள், ஏன் உங்களோட சொந்த உடலுக்கும் மனசுக்கும் கூட சுயமாக எந்த உணர்வும், அதாவது கான்ஷியஸ்னஸ் கிடையாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா, ரொம்பவே திகப்பா இருக்கு. பகவத்கீதையோட 13வது அத்தியாயத்துல வர 4 முதல் 7 வரையிலான ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு ஆழமான உண்மை இதுதான். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான உரையாடல்ல இத பத்தி தான் ரொம்ப விரிவா பேசப் போறோம். கண்டிப்பா. அதாவது இந்த ஸ்லோகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான உணர்வு அப்படிங்கிறது பிரம்மனுக்கு மட்டுமே உரியது. பிரம்மன் அப்படின்னா எங்கும் நிறைஞ்சிருக்க அந்த ஒரே இருப்பு, சரியா? கரெக்ட். எப்பொழுதும் உணர்வுள்ள ஒரே இருப்பு அது மட்டும்தான். மத்தபடி நாம பார்க்கிற, தொட்டு உணர்ற இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் மாயை. ஒரு நிமிஷம். பிரபஞ்சம் முழுவதுமே மாயை அப்படின்னா, இப்போ நீங்க நாற்காலியில உட்கார்ந்திருக்கீங்க, நான் இந்த மைக்க புடிச்சிருக்கேன், இதெல்லாம் எப்படி உருவாச்சு? அதாவது இந்த மாயை அப்படிங்கிறது பிரம்மனோட ஒரு கீழ்நிலை சக்தி. இது 3 அடிப்படையான கூறுகளால் ஆனது. ஓ, அந்த 3 கூறுகள் என்னென்ன? தூய்மையான நுட்பமான தன்மை, அதாவது ஆரா, அப்புறம் ஆற்றல், கடைசியா கடினமான பருப்பொருள். நீங்க உங்களை சுத்தி பார்க்குற எல்லாமே இந்த 3 விஷயங்களோட வெவ்வேறு விகித கலவைதான். அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அடிப்படையில் உயிரற்ற, உணர்வற்ற பொருள்களோட கலவைதான் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. அப்படியானால் மனிதர்களாகிய நமக்கு மட்டும் எப்படி சிந்திக்கிற திறனும் நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வும் வந்துச்சு? இது எப்படி சாத்தியம்? இது பார்க்கறதுக்கு ஒரு முரண்பாடு மாதிரி தோணலாம். ஆனா மனித உடலுக்கோ இல்ல நம்ம மனசுக்கோ சுயமாக எந்த உணர்வும் இல்லை அப்படிங்கறதுதான் அடிப்படை உண்மை. என்னது, மனசுக்கும் எந்த உணர்வும் இல்லையா? ஆமா, இத ஒரு பானை உதாரணம் மூலமா ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பானைக்கு உள்ள இருக்கிற வெற்றிடத்துக்கும் அந்த பானைக்கு வெளியே இருக்கிற பரந்த வெற்றிடத்துக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் இல்லையே. பானையை உடைச்சிட்டா உள்ள இருந்த வெற்றிடம் வெளியே இருக்கிற மாபெரும் வெற்றிடத்தோட ஒன்றாகிடும். ரெண்டும் ஒண்ணுதான். அதே போலதான் இங்கும் நடக்குது. ஆத்மாவுக்கும் பிரம்மனுக்கும் எந்த வேறுபாடும் இல்ல. ஒரு குறிப்பிட்ட உடலுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மனைத்தான் நாம ஆத்மா அப்படின்னு சொல்றோம். ஆஹா, எனக்கு இப்போ தெளிவா புரியுது. அப்போ நம்ம மனசு அப்படிங்கறது ஒரு கண்ணாடி மாதிரி செயல்படுதா? சரியா புடிச்சிட்டீங்க. அதாவது அது தனக்கு சொந்தமில்லாத பிரம்மனோட உரிய, நான் சொல்றது அந்த உணர்வை தன்னுள் பிரதிபலிக்குது, அப்படிதானே? அந்த கண்ணாடி உதாரணம் மிகச்சரியான பொருத்தம். ஏன்னா எல்லா பொருட்களுமே ஒளிய பிரதிபலிக்காது இல்லையா? ஆமா, ஒரு சொரசொரப்பான பாறையால ஒளிய பிரதிபலிக்க முடியாது. ஆனா ஒரு பளபளப்பான கண்ணாடியால முடியும். அதே போலதான் சாதாரண உயிரற்ற பருப்பொருட்கள்ல அந்த தூய்மையான நுட்பமான தன்மை, அதாவது ஆரா, ரொம்பவே குறைவு. ஆனா மனித மனசுல அந்த நுட்பமான தன்மை மிக அதிகம். ஓ, அதனாலதான் மனசு ஒரு பளபளப்பான கண்ணாடி மாதிரி பிரம்மனோட உணர்வை தன்னுள் பிரதிபலிக்குது. கண்டிப்பா. அந்த பிரதிபலிப்பத்தான் நாம நான் அப்படிங்கிற ஈகோவா உணர்றோம். அப்போ ஈகோவும் பிரதிபலிக்கிற ஊடகமான மனசும் சேர்ந்து செயல்படும் போது அதைத்தான் நாம உயிர் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறோமா? ஆமா, முற்றிலும் உண்மை. இப்போ நீங்க நான் கோவமா இருக்கேன் அல்லது நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது அது வெறும் மனசுல விழுகிற ஒரு பிரதிபலிப்பு மட்டும்தான். அது உண்மையான நீங்க இல்ல. வாவ், இது உண்மையிலேயே ரொம்ப ஆழமான கருத்து. நாம வாழ்ற இந்த உயிர் அப்படிங்கறதே வெறும் ஒரு பிரதிபலிப்பு தான் அப்படின்னா, நம்ம இறக்கும்போது அந்த பிரதிபலிப்புக்கு என்ன ஆகுது? நல்ல கேள்வி. மரணத்துக்கும் இந்த படைப்புக்கும் என்ன சம்பந்தம்? மறுபடியும் எப்படி ஒரு புது உடல், புது படைப்பு உருவாகுது? இப்போ படைப்பு அப்படிங்கிறது ஏதோ ஆதியில ஒரு முறை மட்டும் நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு கிடையாது. அது ஒரு தொடர் சுழற்சி. சுழற்சியா? எப்படி சொல்றீங்க? அதாவது நீங்க தினமும் ராத்திரி தூங்க போயிட்டு காலையில மீண்டும் முழிச்சு எந்திரிக்கிற மாதிரி ஒரு சுழற்சி தான் இதுவும். ஓ, தூங்கும்போது நம்ம நினைவுகள் தற்காலிகமா ஒடுங்குது, காலையில மீண்டும் செயல்பட ஆரம்பிக்குது, அது சொல்றீங்களா? அதேதான். அதே போல நாம இறக்கும்போது நம்மளோட பழைய நினைவுகளையும் கர்மாவையும் மட்டும் சுமந்துகிட்டு ஒரு புதிய உடல்ல மீண்டும் விழிக்கிறோம். படைப்பு, நிலைநிறுத்துதல், அழிவு அப்படிங்கிற சுழற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இத கேக்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு மந்திரவாதி தன்னிடம் இருக்க காலியான பெட்டிய மூடி திறந்து அதிலிருந்து புறா, பூக்கள் அப்படின்னு பலவிதமான பொருட்களை வெளியே எடுப்பது போல இருக்கு. ஆமா, அந்த மங்கியவாதி உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அந்த பெட்டி உண்மையில காலியா இல்ல இல்லையா? கண்டிப்பா இல்ல. அந்த பொருட்கள் எல்லாமே பெட்டியோட ஒரு ரகசிய அறையில மறைச்சு வைக்கப்பட்டிருக்கும். கரெக்ட். மந்திரவாதி புதிதா எதையும் உருவாக்கல, ஏற்கனவே உள்ள மறைஞ்சிருந்ததை வெளியே காட்டுறார். படைப்பு அப்படிங்கிறதும் இதே மாதிரி தான். புரியுது.
அப்போ படைப்பு புதிதா எதையும் உருவாக்குறது இல்ல, ஏற்கனவே இருக்கிற மாயையோட கூறுகளிலிருந்து மறந்திருப்பதை வெளிப்படுத்துது. ஆமா, அப்புறம் மீண்டும் அதை மறைக்குது. அந்த பெட்டிக்குள்ள பொருட்கள் எந்த வரிசையில வைக்கப்பட்டுச்சு, எப்ப வெளியே எடுக்கப்படுது அப்படிங்கிறது முக்கியமே இல்ல. நடப்பது அனைத்தும் ஒரு தொடர் மாயை. அதனாலதான் படைப்ப ஒரு மாயையா புரிஞ்சுக்கிறது இந்த ஸ்லோகங்களோட மைய கருத்துன்னு சொல்றீங்க. மிகச்சரி. இதுல நீங்க கவனிப்பவர், அதாவது அப்சர்வர், இந்த மாயையான பிரபஞ்சம் அப்படிங்கிறது உங்களால் கவனிக்கப்படுவது. அதாவது கவனிப்பவரான நாம ஒருபோதும் படைப்பின் அங்கமாகவோ மாயையோட பிடியிலோ இல்ல. சரியா சொன்னீங்க. இதை விட தெளிவா இதை புரிஞ்சிக்க முடியாது. நாம வெறும் கவனிப்பவர்கள் மட்டுமே. சரி, இறுதியா இத கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கான ஒரு சிந்தனை. உங்களோட மனசு அப்படிங்கிறது பிரம்மனை பிரதிபலிக்கிற ஒரு வெறும் கண்ணாடி மட்டும்தான் அப்படின்னா, அந்த கண்ணாடியில விழுகிற தற்காலிகமான பிம்பங்களான உங்களோட தினசரி கவலைகள், கோபங்கள், எதிர்பார்ப்புகள்ல நீங்க ஏன் இவ்வளவு ஆழமா சிக்கிக்கிறீங்க? கண்ணாடியில விழுகிற பிம்பத்தை பார்த்து பயப்படுற ஒரு நபரை போல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? இத சற்று சிந்தித்துப் பாருங்கள்.